மக்களே வணக்கங்க. விதைகள் மூலமாக வளர்த்த அவுரி செடி. ஸோ இது வந்து ஒரு மாதம் இருக்குங்க. விதைகள் மூலிமா வளர்த்தது தான். நம்ம விதைகள் போடுறோம் அப்படின்னா ஒரு 10 விதையில் 1-2 விதைகள் மட்டும்தான் முளைச்சி வரும். ஸோ அதுவும் வந்து அந்த கிளைமேட்டிக் அந்த கரெக்டான அந்த கிளைமேட்டில் போட்டால் மட்டும்தான் அது வந்து முளைப்பு திறன் இருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. இதே நம்ம வந்து நாற்றாக வாங்குறோம்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து அவுரி செடி வந்து நான் அனுப்பி விட்டுருந்தேன். ஸோ நிறைய பேர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இது மாதிரி வாடி போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குமே அப்படி தான் வாடி போயிருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது வந்து நம்ம இதே பேக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே இந்த பிரச்சனை வருதுங்க. மற்றவங்களுக்கு தான் நான் வந்து கொரியர் அனுப்புனா அந்த டிரான்சிட்டில் வந்து அது சர்வைவ் ஆகலைன்னு சொல்லலாம். ஆனால் நான் வந்து இப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி வச்சுமே வந்துட்டு அது சர்வைவ் ஆகலை அப்படிங்கும்போது நமக்கு கையில் கிடைச்சதுமே இது இமீடியட்டாக ரீபோர்ட் பண்ணி வைக்கணும். ஸோ ரீபோர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்த கட் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த செடியில் வந்த மாதிரி நிறைய பக்கக்கிளைகள் வச்சு நமக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிருக்கும். இனிமேல் நீங்கள் வந்து அவுரி வாங்கினீங்க அப்படின்னா வந்ததுமே ஒரு இமீடியட்டாக ரீபோர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி